வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான சுவையான குறைவான நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க, ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சிருவோம் வெடிக்க விட்டாச்சு. இது கூட நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சிங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி நமக்கு பேஸ்ட்டு மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்தாச்சிங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நமக்கு சிக்கன் தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் சேர்த்து வேக விட்டுக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக. இப்போ நம்ம தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துட்டேங்க. நமக்கு சிக்கன் தண்ணி விடும். அதனால் அதிகம் சேர்க்காதீங்க. நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். தண்ணி சேர்த்துட்டா ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி போட்டு வைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா குக்காகி வந்துருச்சு. சிக்கன் ரொம்ப டைம் எடுக்காதுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுது. பாருங்கள், எப்படி நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நம்ம டக்குன்னு ஈஸியாக செய்யலாம். டைம் ரொம்ப நமக்கு எடுக்காது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சூடான சாதத்தில் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட, தோசை, இட்லி கூட, சாதம் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா வந்திருக்குது. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பிடிச்சிருக்குன்னா நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.